ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ் கிளாஸ்ல வந்து ஸ்கூல் புக் வைஸா படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து சிக்ஸ்த் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சிக்ஸ்த்ல வந்து இயல் 1 இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இயல் 1ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு படித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இவ்வளவு டாபிக்ஸ் வந்து இருக்குது. இதுல நமக்கு வந்து எது எதுலாம் சிலபஸ்ல கவர் ஆகுதோ அந்த மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா இயல் 1ல இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் வந்து நமக்கு யார் எழுதியிருப்பாங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து நமக்கு வந்து அழகு ஏரியில வந்து தமிழ் அறிஞர்கள்ல வந்து இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பா படிச்சாகணும். இது வந்து பாட்டு வந்து நீங்க ஸ்கூல் புக்ஸ் வச்சு படிக்கும் போது லைட்டா ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிக்கோங்க, மறக்காம இருக்கிறதுக்காக. நான் இப்ப ஜஸ்ட் லைட்டா மட்டும் ரீட் பண்ணி விடுறேன். ஓகே, தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு மனம் என்று பேர், இப்படின்னு தமிழை வந்து முக்காவாசி பாரதிதாசன் வந்து தமிழை வர்ணிச்சுதான் பாடியிருப்பாரு. சோ இந்த மாதிரி தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இப்படின்னு வந்து லைன்ஸ் வந்து அது பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்து லைட்டா தான் ரீட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து புக் வச்சு படிக்கும்போது ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு வந்து தெரியும், பட் புதுசா படிக்கிறவங்க 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை வந்து திரும்ப திரும்ப படிக்கணும். நிர்மித்த, உருவாக்கிய, நிர்மித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, விளைவு, வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி. நூல்வெளி வந்து பாரதிதாசனை பத்தி கொடுத்திருப்பாங்க, நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே, பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியார் மீது பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். அப்புறம் தான் அவர் வந்து பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். அவர் வந்து அவரோட கவிதைகள்ல எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாருன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இது 4க்கு வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு வந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதுல வந்து புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யாருன்னு கேட்டா வந்து நம்ம பாரதிதாசன் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகே, அவரோட வேறு பெயர் வந்து பார்த்தோம்னா புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார், பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி கவி, பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஓகே, இந்த நமக்கு வந்து இந்த லெசன் நேம் வந்து தமிழ், இன்பத்தமிழ். ஓகே, இந்த இன்பத்தமிழ் வந்து எதுல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரியே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ நமக்கு சிலபஸ்ல ஒரு டாபிக் வராதுன்னு அதுல வந்து எந்த லைனையும் மிஸ் பண்ணாம வந்து படிச்சுக்கணும். ஓகே, இப்ப இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் புக் பேக். புக் பேக் பாத்தீங்கன்னா ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும், நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் என்று சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழெங்கள், அமுதென்று இது வந்து பிரித்தெழுதுக, அமுது கூட்டல் என்று. உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு வந்து தமிழ் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பிரித்தெழுதுக தான் இருக்கு. பிரித்தெழுதுக வந்து இந்த மாதிரி சிம்பிளா இப்ப கேக்குறது இல்ல, பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே வந்து தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். ஓகே, இப்போ மேட்ச். விளைவுக்கு அப்படின்னா வந்து நீர், அறிவுக்கு தோல், இளமைக்குன்னா பால், புலவர்க்குன்னா வேல். விளைவுக்குன்னா நீர், அறிவுக்குன்னா தோல், இளமைக்குன்னா பால், புலவர்க்குன்னா வேல். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் கும்மி. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி யார் எழுதிருப்பாங்கன்னா பெருஞ்சித்திரனார். நமக்கு பெருஞ்சித்திரனாரும் தமிழ் அறிஞர்கள்ல வந்து சிலபஸ்ல வந்து கவர் ஆகுறாங்க. சோ இதுவும் வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். சிலபஸ்ல கவர் ஆகாத லெசன்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் வந்து இருக்காது, பட் இருந்தாலும் சில லைன்ஸ் வந்து நம்ம பாத்துக்கணும். இப்போ 8 திசையிலும் செந்தமிழில் புகழ் கேட்டிடவே கும்மி கொட்டுடுங்க, இந்த இது வந்து கும்மி கொட்டுற மாதிரிதான் சாங்ஸ் வரும். சோ அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்தாலே நம்ம பெருஞ்சித்திரன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதது மாதிரி பாத்தீங்கன்னா ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றலும் நூல் பல கொண்டதுவாம்.
பெரும் ஆழி பெருத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இந்த லைன்ஸ் வந்தா யாருன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு போட்டுக்கோங்க. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிற்கும். ஓகே, திரும்ப சொல்ற, பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிற்கும். சோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்தாலும் பெருஞ்சித்திரனார். ஊழி பல நூறு கண்டதுவான் ஆலி ஊழி ஆலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் மெய் இந்த மாதிரி ரைமிங்கா ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு மறக்காது. இந்த மாதிரி எல்லாம் பெருஞ்சித்திரனார். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள். மேதினி உலகம். மேதினி உலகம். இது நம்ம சொல்லும் பொருளை இரு பொருள் வச்சு கேட்பாங்க. இப்போ உலகம்க்கு நிறைய பொருள் இருக்கும். இப்போ மேதினி புவி இந்த மாதிரி சொல்லும் பொருள் நமக்கு எங்கெங்க கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உள்ள பூட்டுன்னா உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட் நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பாத்தீங்கன்னா மாணிக்கம். அங்க பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் பார்த்தோம். இங்க பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரா சிறப்பு அழைக்கப்படுகிறார். அங்க பாரதிதாசனுக்கு பாவேந்தர், புரட்சி கவி. இங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்படி திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு எப்போ மறக்காம இருக்கும், கன்ஃபியூஸும் ஆகாது. ஓகே, இவரோட நூல்கள் பாத்தீங்கன்னா கன்னிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதெல்லாம் நூல்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கத்து, நூறாசிரியம். அப்புறம் இதழ்கள். இந்த இதழ்கள் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ நல்லா படிச்சுக்கோங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதழ்களாவும் கேட்டிருக்காங்க, பொருந்தாதவும் கேட்டிருக்காங்க. பொருந்தாததுல ஒரு 4 ஆன்சர்ஸ் கொடுத்து இதுல வேற ஒண்ணு ஏதாவது மாத்தி கொடுப்பாங்க. அப்போ நீங்க கரெக்டா இந்த 3 இதழ்கள் கரெக்டா நேம் தெரிஞ்சாதான் கரெக்டா போட முடியும். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், 3 இதழ்கள். ஓகே, இப்ப இவரோட பாடல் பாத்தீங்கன்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எதுல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அங்க நமக்கு இன்பத்தமிழ் பாரதிதாசன் கவிதைகள்ல தமிழ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம். இங்க இது கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது இந்த மாதிரி கேட்பாங்க. சோ அதனால எப்பவுமே கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப புக் பேக். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டும் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்தல் பாட்டு இருக்கும். அப்புறம் 8 கூட்டல் திசைன்னா 8 திசை. முக்காசி நமக்கு கொஞ்சம் ஈஸியானதுதான். ஒன் டைம் ரீட் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வளர் தமிழ். இந்த லெசன்ஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்னா எந்தெந்த முக்கியமான லைன்ஸ் மட்டும் பாத்துக்கிடணும். ஏன்னா நமக்கு தமிழின் தொன்மை, திராவிட மொழி சிறப்பு சிலபஸ் டாபிக்ஸ்ல இருக்கு. சோ நம்ம இந்த லெசன்ஸ் பாத்துக்கிறோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உலகில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த மாதிரி கேட்கலாம். சோ பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு யார் பாடியிருக்கானா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய். அதுவும் பாரதியார் தான். இந்த 2 லைன்ஸும் பாடினது பாரதியார். ஓகே, நெக்ஸ்ட் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டோம்னா தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகே, நெக்ஸ்ட் வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் இப்ப தமிழ்ல உள்ள வலஞ்சுழி எழுத்துக்கள் எதுன்னு கொடுப்பாங்க. இது பொருந்தாதலையும் வரலாம். சோ நல்லா படிச்சுக்கோங்க. வலஞ்சுழி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அ, ஏ, ஔ, ந, ஞ. அ, ஏ, ஔ, ந, ஞ. ஓகே, இடஞ்சுழி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ட, ய, ல. ஓகே, இடஞ்சுழி எழுத்துக்கள்னா ட, ய, ல. நம்ம வலப்புறமா எழுதுறது வலஞ்சுழி எழுத்துக்கள் சொல்றோம். இடப்புறமா எழுதுறது இடஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்றோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம் சொல். அந்த சொல் வந்து எந்த இலக்கியத்துல முதல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த அந்த லைன்ஸையும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொல்காப்பியத்துலதான் வந்து தமிழ்ங்கிற சொல் வந்து முதல்ல வந்து இடம்பெற்றதுன்னு சொல்றாங்க. அது எந்த லைன்ல தொல்காப்பியத்துல இடம்பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. அப்ப இந்த பாட்டுலதான் தமிழ்ங்கிற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இது வந்து எங்க இடம்பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல வந்து இடம்பெற்றுள்ளது. எந்த லைன்லன்னு பாத்தீங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இப்ப இப்படியும் கேட்பாங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி இது நீ கருதினை ஆயின். இதோட நூல் பேர் என்னன்னு கூட கேட்கலாம். இப்ப சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் சொல்லணும். இதுல எங்க வந்து தமிழ்நாடு இங்க இடம்பெற்றுள்ளது. சோ இதுலதான் முதல்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் வந்து தமிழன். தமிழன் வந்து எதுல ஃபர்ஸ்ட் இடம்பெற்றுள்ளது பாத்தீங்கன்னா அப்பர் எழுதிய தேவாரத்துல. ஓகே, அந்த லைன் பாத்தீங்கன்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம். அப்பரோட திருத்தாண்டகம்ங்கிற நூல்ல வந்து தமிழன் கண்டாயில வந்து அவர் வந்து தமிழ்ங்கிற வார்த்தையை வந்து முதல்ல இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு வந்து தமிழன், தமிழ்நாடு, தமிழ் ஒரு மூணு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம் புதுசா படிக்கிறவங்களுக்கு. சோ நீங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ உயர்திணை அக்ரிணை. தமிழ்ல வந்து உயர்திணை அக்ரிணை இன்னும் 2 வகை திணைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுல வந்து உயர்திணை வந்து உயர்திணை எதிர்ச்சொல் வந்து தாழ் திணைன்னு சொல்லாம அக்ரிணைன்னு சொல்றாங்க. அப்போ உயர்திணையோட எதிர்ச்சொல் வந்து அக்ரிணைன்னு சொல்றாங்க. அது வந்து பிரித்தல் நிலையும் கூட கேட்கலாம். சோ நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அக்ரிணை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அள் கூட்டல் திணை. அக்ரிணை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அள் கூட்டல் திணை. மீனிங் வந்து உயர்வு அல்லாத திணை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகற்காய் கசப்பு சுவையுது. ஆனா அந்த கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய்னு சொல்றாங்களாம். அப்ப பாகற்காய்க்கு மீனிங் என்னன்னா இனிப்பு அல்லாத காய். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாகற்காய பாகு கூட்டல் அள் கூட்டல் காய். பாகற்காய் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாகு கூட்டல் அள் கூட்டல் காய். அப்புறம் பூவின் 7 நிலைகள் வந்து எப்பவுமே வந்து மேட்ச் பொருந்தாததுல எதுனாலும் வர வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் வந்து பாத்துக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி லெசன்ஸ்ல உள்ளதை நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். மா என்னும் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மா என்னும் எழுத்துக்குள்ள வேறு பெயர்கள். ஓகே, திரும்ப சொல்றேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இதெல்லாம் வந்து மா என்னும் எழுத்துக்குரிய வேறு பெயர்கள். இது வந்து நமக்கு வந்து ஒரு சொல் பல பொருள்ல வந்து கேட்பாங்க. சோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாவர இலை பெயர்கள். இது வந்து மரபு தொடர்ல வரும். சோ இதையும் நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இலை அப்ப எதெல்லாம் வந்து இலையில வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆலமர இலை, அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை. இப்ப இலையில எதெல்லாம் வரும்னா ஆலமரத்து இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. நெக்ஸ்ட் வந்து கீரை. கீரை எதுக்குலாம் வரும்னு பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கை கீரை. நெக்ஸ்ட் புல், அருகம்புல், கோரை புல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாள் எதுக்குலாம் வரும் பாத்தீங்கன்னா நெல் தாள், வரகு தாள். அப்படி சேர்த்தே படிச்சாதான் உங்களுக்கு வந்து குழப்பாம இருக்கும். அங்க போய் நமக்கு கொஸ்டின்ஸ்ல போய் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். சோ எப்பவுமே சேர்த்தே படிங்க. தலைன்னு பாத்தீங்கன்னா மல்லி தலை. மடல்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி களி மடல், தாளை மடல். தோகைன்னு பாத்தீங்கன்னா கரும்பு தோகை, நாணல் தோகை. ஓலைன்னு பாத்தீங்கன்னா பனை ஓலை, தென்னை ஓலை. கூந்தல் அப்படின்னா கமுகு கூந்தல் சொல்றோம். கமுகுக்கு இன்னொரு பேர் வந்து பாக்கு. அதுவும் ரொம்ப படிச்சுக்கணும். கமுகுக்கு இன்னொரு பேர் பாக்கு. கூந்தல் எதுக்கு வருதுன்னா கமுகம் கூந்தல். இதே மாதிரி சேர்த்து படிங்க. ஓகே, இப்ப நமக்கு தமிழின் சிறப்புகள்ல இதை லைட்டா ரீட் பண்ணிக்கலாம். இயல் தமிழ்னு பாத்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். ஓகே, இயல் தமிழ்னா எண்ணம், இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். நம்ம பாட்டு கேட்கும் போது நம்ம உள்ள மகிழ்ந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடக தமிழ் உணர்வு கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். நெக்ஸ்ட்
தமிழ் கவிதை வடிவங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செயல். தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு எதெல்லாம் கேட்டீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உரைநடை வடிவங்கள். இப்ப முதல்ல பார்த்தது கவிதை வடிவங்கள். இப்ப உரைநடை வடிவங்கள் எதுனா பாத்தீங்கன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை. இதெல்லாம் எதுக்காக நான் ரீட் பண்றேன்னா பொருந்தாதது அப்படிங்கறதுல நமக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல லைட்டா பாத்துக்கோங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை. ஓகே, இப்ப வந்து நம்ம தமிழ்ல வந்து எண்களின் அடிப்படையில் கணினியில வந்து வடிவமைக்கப்பட வேண்டும் வந்து சொல்றாங்க. அது எந்த 2 நூல்கள் வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்படுவதற்கு வந்து எழுதப்பட்டவை அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். ரெண்டையும் வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் வந்து சொல்றாங்க. ஓகே, இதை நல்லா பாத்துக்குவாங்க. இது வந்து மேத்ஸ்ல எப்பவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். புதுசா படிக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து சொல்றேன். இப்போ 1க்கு வந்து க, 2க்கு உ, 3க்கு ஞ, 4க்கு ச, 5க்கு ரு, 6க்கு சு, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கு, 10க்கு க, 0. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இது ஒரு ஷார்ட்கட் வந்து கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினேன். இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த 1க்குள்ள க அப்படின்னு வர்றது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஷார்ட்கட். ஓகே, இப்போ வந்து இது என்ன பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள்னு சொல்றாங்க. இது எந்தெந்த நூல்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்ப ரைட்டா ரீட் பண்றேன். நீங்க வந்து படிக்கும் போது ஒரு 2-3 டைம் நகை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேளாண்மை. வேளாண்மை இதுல இடம்பெற்றிருக்குதுன்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை நம்ம வந்து வேளாண்மை செஞ்சாதான் களி சாப்பிட முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள்ல வேளாண்மையை பத்தி திருக்குறள் கண்டிப்பா சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உழவர் அப்படின்னா நற்றிணை. உழவர்னா நற்றிணை. ஓகே, உழவர் நற்றினைக்கு வந்து ஒண்ணுதான் வரும். சோ அதை வந்து ஈஸியா வச்சுக்கோங்க. உழவர் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. சோ நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. குறுந்தொகையில வந்து என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பு, முதலை, வேற ஏதாவது வரும், மீன். அதாவது ஒரே அனிமல்ஸ் நேம்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகைக்கு பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் வந்து குறுந்தொகைக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் 10 வெள்ளம், 10 10 மாதிரி அடிச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு. சோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வெள்ளம். அப்புறம் அகநானூறு. அகநானூறுக்கு எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா கோடை, மருந்து, ஓகே, கோடை, மருந்து இதெல்லாம் வந்து அகநானூறுல வந்து வருது. நம்ம வந்து படிக்கும் போது எது எது எதுக்கு வருதுன்னு சேர்த்து வச்சு படிச்சுட்டுனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒவ்வொன்றா தனித்தனியா படிச்சா திரும்ப ரெவிஷன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். சோ படிக்கும் போதே சேர்த்து வந்து வச்சு படிங்க. நான் ஆல்ரெடி படிச்சதுனால சொல்லிடுறேன். அகநானூறுக்கு வந்து கோடை, மருந்து ரெண்டும் வந்து வரும். ஓகே, மிச்சம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும். உலகம். உலகம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், அப்புறம் திருமுருகாற்றுப்படை இதுல வருது. உலகம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊர். ஊர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், அகத்திணையியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்பு, தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். திருவள்ளுவர் அன்பை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறளையும் வரும். வேளாண்மையிலும் வந்திருக்கு திருக்குறள், அன்புலையும் வந்திருக்கு திருக்குறள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் உயிர்லையும் திருக்குறள் வருது. மகிழ்ச்சி திருக்குறள் வருது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எது திருக்குறள்ல வரும் இப்ப தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தொல்காப்பியம் கிளவியாக்கம்னா உலகம், தொல்காப்பியம் அகத்திணையல்னா ஊர், தொல்காப்பியம் கிளவியாக்கத்துல உலகம் உயிரப்படுது. அப்ப கிளவியில பாருங்க உலகம் உயிர். அந்த ஸ்டார்ட் பண்றதுன்னா கிளவியாக்கத்துல வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் கற்பியல் அப்படின்னு பார்த்தா மகிழ்ச்சி. இப்போ கற்பியல் மகிழ்ச்சி திருக்குறள்ல வந்து மகிழ்ச்சி ரிலேட்டடா வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கற்பியல் வந்திருக்கிறதுனால நம்ம படிக்க படிக்க நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையல்ல என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா புகழ். தொல்காப்பியம் வேற்றுமையல்ல வந்து பாத்தீங்கன்னா புகழ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
அரசு, கண்டிப்பா அரசை பத்தி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ அரசு முந்தின திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குறுந்தொகை செய். ஓகே, குறுந்தொகை வந்து செய். அப்புறம் தொல்காப்பியம் புறத்திணையல். புறம் அப்ப வந்து வெளிய செல், புறம்னா வெளியதான் சொல்லுவோம், வெளிய செல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் புறத்திணையலுக்கு வந்து செல். பெரும்பானாற்றுப்படை பாப்பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படைக்கு வந்து பார். நெக்ஸ்ட் தொல்காப்பியம் கிளவியாக்கம் வந்து ஒளி. அங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் உலகம் உயிர் ஊல ஸ்டார்ட் ஆனாலும் கிளவியாக்கம் வருது. ஒளிக்கும் வந்து கிளவியாக்கம் வருது. அப்புறம் முடி அப்படின்னு தொல்காப்பியம் வினையியல். வினைனா வந்து ஒரு செயலை தான் சொல்லுவோம். அப்ப செயலை முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தொல்காப்பியம் வினையியல் அப்படின்னு வந்தா முடி. ஓகே, இப்போ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வேளாண்மைனா கலித்தொகை திருக்குறள். உழவர்னா நற்றிணை, உழவர்கள் நல்லவங்களா இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகைக்கு ஒரு அனிமல்ஸ் நேமா வந்து பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் வந்து குறுந்தொகை. நெக்ஸ்ட் வந்து பதிற்று பத்துக்கு வந்து வெள்ளம். பதிற்று பத்து ஓகே வெள்ளம். அகநானூருக்கு கோடை மருந்து. அப்புறம் தொல்காப்பியம் கிளவியாக்கம்னா உலகம் உயிர் ஒளி. அப்புறம் தொல்காப்பியம் அகத்திணையல்னா ஊர். தொல்காப்பியம் களவியல்னா அன்பு. தொல்காப்பியம் கற்பியல் அது வந்து மகிழ்ச்சி. தொல்காப்பியம் வேற்றுமையல்னா புகழ். அரசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருக்குறள் மட்டும் தான் இடம்பெற்றுள்ளது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தொல்காப்பியம் புறத்திணையல்னா செல், புறன்னா வெளியே போறது, சோ செல்ல வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் பெரும்பானாற்றுப்படை பாப்பே ஞாபகம் வச்சுக்கோங்க. முடி தொல்காப்பியம் ஒரு வினையை தான் வந்து முடி அப்படின்னு சொல்றோம், செயல முடி. அப்போ தொல்காப்பியம் வினையியல். ஓகே, இப்போ இதோட புக் பேக் பாக்குறோம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் பிரித்தெழுது கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீமை கூட்டல் இளமை. ஓகே, சீர் கூட்டல் இளமை அப்படின்னு வருது கன்ஃபியூஸ் ஆயிடுது. சீர்மை மை வந்து கண்டிப்பா வரும். பண்பு தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ்னா கணினி தமிழ். தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் வந்து பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு. ஓகே, நாம் சிந்திக்கவும் சிந்திப்பதை வெளிப்படுத்தவும் உதவு வந்து மொழி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மொழி. தமிழ் நமக்கு இடத்துல மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது வந்து எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? எண்களின் அடிப்படையில் வந்து இருக்க வேண்டும். ஓகே, சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக, தனிச்சிறப்பு, நாள் தரம் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் கனவு பழித்தது. இதுல வந்து நமக்கு சிலபஸ் டாபிக்ஸ் வந்து இருக்குது. இந்த பாட்டோட லைன்ஸ் வந்து இருக்குது. சோ அதை நம்ம வந்து பாத்துக்கிடணும். ஏன்னா அறநூல்கள்ல வந்து நமக்கு தொல்காப்பியமும் வந்து வரும். சோ வந்து நம்ம அதை வந்து பாத்துக்கிடணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை வந்து குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் சொல்கிறார். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா தொல்காப்பியம். இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது ஐந்து கலந்ததுதான் உலகம். அப்படி அந்த அறிவியல் உண்மையை யார் சொன்னான்னு கேட்டாங்கன்னா நம்ம தொல்காப்பியர்னு போட்டுக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் பொழிந்து மழையாய் பொழியும். இது எந்த நூல்கள்லாம் இந்த அறிவியல் கூற்ற சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த அறிவியல் உண்மையை சொன்ன நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. இது வந்து நீங்க ஷார்ட்டா எப்படி வச்சுக்கணும், நான் வந்து எப்படின்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுவும் எடுத்துக்கிட்டேன். முப்பதிகாதி. இப்போ முப்பதிகாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுமோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதிரி. நம்ம மேலேயே பார்த்தோம், சென்டென்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டாவும் கொடுத்துருக்காங்க. இது இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கடல் நீர் முகந்த கமண்டூல் எழிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது இடம்பெற்றுள்ள நூல் வந்து கார்40. கடல் நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீருக்குள்ள கார் புகுந்துருச்சு, கார் போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெடு வெள்ளசி நெடு பசி பரந்த வடு அப்படின்னா பதிற்று 10. ஓகே, இது வந்து இங்க இப்படி கொடுத்திருப்பாங்க. அதாவது போர்க்குளத்துல வந்து மார்பில் பொன்பொழுது எழுவி வீரருடன் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதுல சொல்லியிருக்குன்னா பதிற்று 10. இந்த பாட்டோட விளக்கம் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர். இது வந்து நற்றிணையில வந்து இடம்பெற்றுள்ளது. அப்போ ஊசியை பத்தி எதுல வந்திருக்குன்னா பதிற்றுப்பத்து, சுறாமீனை பத்தி எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. இப்படி ஒவ்வொரு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட் பண்ணி படிச்சாதான் கொஞ்சம் நமக்கு மறக்காம இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. திணையளவு போதா சிறுபூல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளதா? திருவள்ளுவ மாலை. திணையளவு தீ ஞாபகம் வச்சுக்கோங்க. திணையளவு போதா சிறுபூல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலை. எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர். இங்க மேல கொடுத்திருக்காங்க. கபிலர் எழுதிய பாடல் தான் திருவள்ளுவ மாலையில வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, அப்புறம் மேல நம்ம ஒண்ணு பார்க்க வந்துட்டோம். ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இது வந்து யாரோடது பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் பாடல்ல வந்து கூறப்பட்டுள்ளது. ஏன்னா நமக்கு ஔவையார் வந்து அறநூல்கள்ல வருவாங்க. சோ அதையும் நல்லா பாத்துக்கோங்க. ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஓகே, தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், அதாவது நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து தமிழ்ல யாரெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹையர் போஸ்ட்ல இருந்தவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கைசிவன். இவங்க 3 பேருமே அவங்க வந்து பள்ளி படிப்பை வந்து தமிழ் வழியில தான் வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து சயின்டிஸ்டா இருந்தவங்க தான். அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். ஓகே, இப்ப இலக்கணம். இந்த வியல் 1ல உள்ள இலக்கணம் நமக்கு வந்து எழுத்ததிகாரம் இலக்கணம் உண்டு. சோ வந்து பாத்துக்கிடணும். தமிழ் மொழியில வந்து ஃபர்ஸ்ட் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். இது நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ கொஞ்சம் ஒரு டைம் மட்டும் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இலக்கணம் 5 வகை. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகே, எழுத்து அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து என்ன சொல்றோம், ஒலி வடிவமாவும் இருக்கும், வரி வடிவமாவும் இருக்கும். அதுதான் எழுத்துன்னு வந்து சொல்றாங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் நமக்கு வந்து தெரியும் 12. உயிரெழுத்துக்கள் வந்து எதனால எல்லாம் பிறக்குன்னு பாத்தீங்கன்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி செயல்கள்ல வந்து எழுத்துக்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நமக்கு குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து தெரியும். இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ இது வந்து 7 வந்து நெடில் எழுத்துக்கள். ஓகே, இப்ப மாத்திரைன்னு சொன்னா அந்த எழுத்து வந்து ஒலிக்கிற கால அளவுதான் வந்து நம்ம மாத்திரை அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு மாத்திரை என்பது கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப குறில் எழுத்துக்கான மாத்திரை அப்படின்னு வந்து நம்ம கேட்பாங்க. ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கான மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா 2 மாத்திரை. இப்ப மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியும் 18 இருக்குது. ஓகே, இதுல வந்து மெல்லினம், இடையினம், வல்லினம், இது 3 நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். வல்லினம் நம்ம எப்போ படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கசட தபர. மெல்லினம்னா எங்கன நம்மன, இடையினம்னா எரல வளல. ஓகே, இது மெய்யெழுத்துக்களோட மாத்திரை காலம் பார்த்தோம்னா அரை மாத்திரை. குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. ஓகே, இப்ப வந்து கசட தபர இது வந்து எப்படி ஒலிக்கின்றன, வன்மையாக ஒலிக்கின்றன. நம்மள பாத்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கின்றன. எரல வளல பாத்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன. இது வந்து கோடிட்டத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ லைட்டா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இலக்கணம், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் சிறப்பு, இந்த மாதிரி ரிலேட்டாக லெசன்ஸ் வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பா எல்லாம் ரீட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உயிர்மை. உயிர்மை வந்து 2 வகைப்படும் வந்து சொல்றாங்க. உயிர்மை பொருள், உயிர்மை நெடு. உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு தெரியும் 216 இருக்கு. ஓகே, ஆயுத எழுத்துன்னா அகு. ஆயுத எழுத்துக்கான கால அளவும் பார்த்தா அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை தான், ஆயுத எழுத்துக்கும் வந்து அரை மாத்திரை தான். இது வந்து மாத்திரை அளவு சில டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. இப்ப கபிலருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து குறில், சோ 1 மாத்திரை. பி வந்து குறில், சோ 1 மாத்திரை. வந்து குறில் 1 மாத்திரை. பாத்தீங்கன்னா மெய் எழுத்து, சோ அரை மாத்திரை. அப்போ கவுண்ட் பண்ணீங்கன்னா 3.5. இப்போ கபிலருக்குள்ள மாத்திரை அளவு பாத்தீங்கன்னா 3.5. ஓகே, இப்போ உயிரெழுத்து தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். நம்ம எதனாலும் போட்டுக்கலாம். இப்ப வந்து அது இது வந்து உயிரெழுத்துல தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தீ. இப்ப நெடிலுக்கு தானே வந்து நமக்கு 2 மாத்திரை வரும். சோ ஒரு நெடில் எழுத்து வந்து போட்டுக்கிறோம் தீன்னு. அப்புறம் ஆயுதெழுத்து இடம்பெறும் மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அது. ஓகே, இப்ப இது புக் பேக்ல
இந்த மாதிரி பேரா கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து இதுல சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆனா அங்க எக்ஸாம்ஸ்ல வந்து கொஞ்சம் ட்விஸ்டடானதான் வச்சு கேட்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளானது பிராக்டிஸ் இருக்கணும். அப்பதான் அதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பழமொழியின் சிறப்பு, சுருங்க சொல்லுதல். இங்க வந்து சுருக்கி சொல்ல கொடுத்தாங்க. சோ சுருங்க சொல்லுதல். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். ஓகே, இந்த சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்படிங்கிற இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. உடல் நலமே வந்து உழைப்புக்கு அடிப்படை. அப்புறம் உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு, உடை, இருப்பிடம். இதுக்கு பொருத்தமான தலைப்பு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சுத்தம் வந்து கொடுக்குறோம். ஏன்னா சுத்தத்தை பத்திதான் வந்து பேசியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிறமொழி சொல் தமிழ் சொல் வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அது வந்து இதுல ஆன்சர் கொடுக்கல, பாத்துக்கோங்க. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து நமக்கு தமிழ் சொல் வந்து பள்ளி அப்படின்னு வரும். அப்ப எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு வரும். எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள். ஸ்கூலுக்கு வந்து நமக்கு தமிழ் சொல் வந்து பள்ளி ஞாபகம் வச்சுக்கணும். பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இதை நம்ம எப்படி தமிழ் மொழியில எழுதுவோம்னா, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்னு கரெக்டா ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸா முடிக்கணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல இருந்து கரும்புல இருந்து எத்தனை வார்த்தைகள் உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரும்புல இருந்து பாத்தீங்கன்னா கரு, கம்பு. கவிதையில பாத்தீங்கன்னா கவி, விதை. பதிற்று பத்துக்கு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து. பரிபாடலுக்கு பரிபாடல். ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உருவாக்கலாம். இப்ப 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நான் ஆன்சர் எங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரிதான் உருவாக்கணும். இப்ப வந்து மீனையும் விண்ணையும் இணைச்சு விண்மீன் அப்படின்னு உருவாக்கணும். இதே மாதிரி எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. நான் வந்து நூல் வந்து நூல் எழுது இப்படியும் உருவாக்கலாம். நூல் எழுது இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகள் உருவாக்க முடியும்னு பார்க்கணும். இப்ப தமிழ் மொழி அப்படி உருவாக்கலாம். மணி மாலை இல்ல நீதி மாலை. மணி கண்மணி அதுக்கு வந்து சேர்த்து உருவாக்கலாம். வேற எதுலாம் உருவாக்கலாம்? விண்மீன் கொடுத்திருக்காங்க. நம்ம விண்வெளி அப்படி வந்து உருவாக்கலாம். ஓகே, விண் வெளி அதுவும் வரும். ஓகே, நீதி மாலை பார்த்துட்டோம். நூல் எழுது, நூல் மாலை கூட வரும். இத மாதிரி கரெக்டான சொற்களா வந்து உருவாக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பொருத்தமான சொற்களை வந்து தொடர்களால் நிரப்புக வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இங்க வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா, அன்பு தருவது வந்து தமிழ். ஆக்கு இந்த ஆன்சர் வந்து அப்புறம் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கலைச்சொல். கலைச்சொல் வந்து நமக்கு ஒரு 2-3 டைம்ஸ்னாலும் படிச்சுக்கணும். வலஞ்சுழி, கிளாக் வைஸ். இணையம், இன்டர்நெட். தேடுபொறி, சர்ச் என்ஜின். முகநூல், பேஸ்புக். புலனம், வாட்ஸ்அப். இடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தொடுதுறை, டச் ஸ்கிரீன். செயலி, ஆப். மின்னஞ்சல், இமெயில். திரும்ப சொல்ற, வலஞ்சுழி, கிளாக் வைஸ். இணையம், இன்டர்நெட். தேடுபொறி, சர்ச் என்ஜின். முகநூல், பேஸ்புக். புலனம், வாட்ஸ்அப். இடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தொடுதிரை, டச் ஸ்கிரீன். செயலி, ஆப். மின்னஞ்சல், இமெயில். ஓகே, இப்ப 6th வந்து இயல் 1 வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இயல் 2 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.